திரு தனியரசு பதில் சொல்லலாம். இல்லையா, இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயற்குழு கூட்டம் இப்ப வழக்கமா நடந்திருக்கு, பரவாயில்ல. ஆனா அதுல வந்து பெரிய பிரத்யேகமான சிறப்பான தமிழ்நாட்டு மக்களினுடைய அல்லது நாட்டு மக்களினுடைய கவனத்தை ஈர்க்கிற வகையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக எடப்பாடியார் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து எந்த அறிவிப்பையும் எந்த செயல் திட்டத்தையும் மக்கள் விரும்புகிற, மக்கள் எதிர்பார்க்கிற கருத்தை ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வெளிப்படுத்த முடியாத ஒரு நெருக்கடி நிலையிலேயே இன்னும் எடப்பாடியார் நீடிக்கிறார். இந்த செயற்குழுவிலும் அப்படிப்பட்ட எந்த கருத்து தீர்மானங்களும் வெளிப்படல. குறிப்பா நீங்க இந்த பாஜக அதிமுக தேர்தல் உறவு உறுதி செய்யப்பட்ட பிறகு ஏற்பட்டிருக்கிற கூட்டணி ஆட்சி குறித்து அல்லது 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா ஐயா சொல்றாரு. எடப்பாடி அதுல ஒரு தடுமாறுறாரு. ஒண்ணு கூட்டணி ஆட்சின்னு சொல்லுங்க, இல்ல தனித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், வெறும் கூட்டணியில் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையாவது நீங்க வெளிப்படுத்த முடியாத இன்னும் பாஜகவும் அதிமுக பொதுச் செயலாளர் வளாகத்துல செய்தியாளர் சந்திப்பு நடக்கும் போதே அதை தெளிவுபடுத்திட்டாரு. அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லவே இல்லை, இங்க கூட்டணி ஆட்சி இல்ல, வெறும் கூட்டணி தான் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா சொல்லிட்டாரு. இல்லையா, அவர் வந்து கூட்டணி அரசுன்னு சொன்னாரு, இவர் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு. நானும் இதுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படின்னு நானும் பல முறை கேட்டு பார்த்துட்டேன். இதுவரைக்கும் எந்த ஊடகவியலாளர்களும் அதை கேட்கல, அவரும் அதை சொல்லல. அப்ப கூட்டணி அரசு திரும்ப அந்த கேள்வி நீங்க அந்த கேள்வி திரும்பவும் எழுப்புறீங்க. ஆமாயா, இப்ப இதுதான் முதன்மையான கேள்வி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 கோடி தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களின் பெருநம்பிக்கையை பெற்று புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்து தமிழ்நாட்டை திராவிட கழகங்களிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகப்படியான நாட்களை ஆண்டு இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற சாதி மதங்களை கடந்து மக்களின் பெருநம்பிக்கை பெற்ற மகத்தான ஒரு கட்சி. அது புரட்சித் தலைவர் அம்மா பொறுப்பில் இருக்கிற வரை நீடித்தது. எடப்பாடி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த இப்ப டெல்லியிலிருந்து வந்து பாஜகவின் ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் நோட்டோ அல்லது இன்னும் ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு 3 விழுக்காடு வாக்குறுதியில் இருந்த ஒரு கட்சியை எடப்பாடியினுடைய ஆட்சி பாஜகவின் கரம் பற்றி கொண்டு நீடித்த நிலையிலே அதை பயன்படுத்தி கொண்டு பாஜக இப்பொழுது அதிமுகவின் வாக்குறுதியை பாஜக தன்முகப்படுத்தி கொண்டு பாஜக அதிமுக உறவின் காரணமாக வளர்ந்திருக்கிறது. பாஜக உறவின் காரணமாக அதிமுக வலிமையை இழந்திருக்கிறது, ஆட்சியை இழந்திருக்கிறது, உள்ளாட்சியை இழந்திருக்கிறது, கூட்டுறவு தேர்தல்களை இழந்திருக்கிறது, தன்னுடைய கட்சியினுடைய ஒற்றுமையை அது சிதைத்திருக்கிறது. அதை ரசித்து வரவேற்றிருக்கிறார் எடப்பாடி. எந்த இடத்தில் இந்த கட்சியை காத்து வளர்த்தெடுப்பதற்கு எடப்பாடியார் தன்னுடைய ஆற்றலை அல்லது தன்னுடைய மற்ற சக்திகளை பயன்படுத்தி இருக்காருன்னா இன்னைக்கு வரைக்கும் இல்லை. தொடர்ந்து அவர் எடுக்கிற எல்லா நகர்களும் கட்சிக்கு பலகீனப்படுத்துவதற்கான நகர்வுகளாவே பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அந்த மெகா கூட்டணியினுடைய தொடக்கமாக பாஜக கூட்டணியில சேர்ந்திருக்கு. இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வருவாங்க. அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகளோ அல்லது 24 தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் இருந்த கட்சிகளோ கூட்டணியில் வருவார்கள் அப்படின்னு சொல்லும் போது பாஜக ஒன்னும் ஒரு பெரிய பிளேயராவோ அல்லது மெயின் பிளேயராவோ பார்க்காம கூட்டணியினுடைய தொடக்கமாகத்தானே அவங்க பாக்குறாங்க. அப்படிதான் நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக எடப்பாடி தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியோடாவது இப்பொழுதாவது பேச்சுவார்த்தை நடத்துறேன் நானு, அப்ப நீங்க வந்து இந்த கட்சியெல்லாம் இப்ப எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், பேச்சு நடத்துறோம், இவர்கள் எல்லாம் எங்களோடு வருவதற்கு அவர்கள் அணியமாகி வருகிறார்கள் என்கின்ற ஒரு சமிக்கையை ஒரு 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 நகர்வுகளை எடப்பாடியால காட்ட முடியல. இன்னும் சொல்ல போனா எடப்பாடியோடு அதுதான் அவருடைய வியூகம்னு ஏன் பார்க்க கூடாது? எதையும் வெளிப்படையா பேசாம சொல்லாம நடத்துவதை செய்வதைத்தான் அணுகுவதைத்தான் அவருடைய வியூகம் அப்படின்னு ஏன் பார்க்க கூடாது? அப்படி வெளிப்படையாக எந்த கருத்தையும் சொல்லாமல் தனித்து தான் முடிவெடுத்து வியூகங்களை அமைக்கிற எடப்பாடி ஏழ தொடர்ந்து தேர்தலில் தோற்றுக்கொண்டே வருகிறார் அல்லது கட்சியினுடைய வலிமையில் இருந்து தோற்றுக்கொண்டே வருகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கையிலிருந்து அவர் தொடர்ந்து பலமிழந்து வலிமையிலிருந்து தன்னுடைய உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கோரிக்கை அல்லது அவருடைய கொள்கையிலிருந்து
அண்ணாவின் தத்துவங்களிலிருந்து இவர் வலிமை இழந்தே வருகிறார். இன்னும் சொல்ல போனா இவர் வேண்டுமானால் அண்ணாவின் தத்துவத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கோட்பாட்டு தத்துவங்களை இவர் வேண்டுமானால் நிராகரிக்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 கோடி தொண்டர்களுக்கு மத்தியிலும் அந்த வெப்பத்தை அந்த திராவிட கழகங்களினுடைய கோட்பாட்டை சமத்துவம், சமநீதி, மாநில உரிமை, நீட் அகற்ற, மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கையை ஆதரிப்பது, இந்த மாதிரி வகுப்புகள் சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகளை மீட்பதில், ஆளுநர்களுடைய அத்துமீறலை கண்டிப்பதில் எடப்பாடியார் எந்த இடத்திலாவது ஒரு முடியளவு நகர்ந்திருக்கிறார் ஐயா அப்படின்னா நீங்க அதிமுகவை ஒரு பிரதான கட்சி என்கின்ற அடிப்படையில் மக்கள் எப்படி நம்புவார்கள், ஏற்பார்கள்? அப்ப நீங்க தோழமை கட்சி யார் வருவா? இப்ப நீங்க இவர் ரகசியமாக இருந்து தோழமை கட்சிகளோடு உறவு வைத்துக் கொள்வார்னா ஏற்கனவே எந்த அரசியல் கட்சிகளோடும் இவர் ஏற்கனவே இருந்த உறவையும் தேசிய முற்போக்கு அந்த நம்ம பிரேமலதா அம்மா துண்டித்துக் கொண்டு வெளியே போயிட்டாங்க. இப்ப நீங்க எதுவுமே ரகசியமா வச்சிருப்பா நீங்க ராஜ்யசபா உறுப்பினராக தேமுதிகவுக்கு தான் சொன்னீங்க, அந்த அம்மா அறிவிக்கிறாங்க பொதுச் செயலாளர். இப்ப நீங்க இப்ப இவர் இல்லைன்றாரு, அப்படி எல்லாம் நாங்க எழுதி கொடுத்துருக்கிறோம்னு சொன்னோம்னா அவங்க வெளியேறிட்டாங்க. அப்ப எஸ்டிபிஐ மட்டும் இருந்துச்சு. இப்ப இவரு அமித்ஷாவையா பாக்குறாரு, எஸ்டிபிஐயா போய் எஸ்டிபி முபாரக் இங்க உமரனெல்லாம் போய் அறிவாலயத்துக்கு போய் திமுகவை பார்த்து முதலமைச்சரை பாக்குறாங்க. அப்ப எஸ்டிபிஐ வெளியே போயிடுச்சு. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிற ஒரு கட்சி, ஒரு விழுக்காடு இருக்கிற ஒரு வாக்கு வங்கி இருக்கிற ஒரு கட்சி கூட எடப்பாடி நம்பல, எடப்பாடியினுடைய உறவு இல்ல. அப்ப நீ எடப்பாடி எந்த அடிப்படையில் மெகா கூட்டணி அமைப்பாரு? நாடாளுமன்ற தேர்தல் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு எந்த கட்சி எந்த கூட்டணியோட அமைச்சாரு? மன்சூர் அலியான் கூட போய் 3 மணி நேரம் பேசுறாங்க, பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்ப ரகசியமா பேசுற மாதிரி இந்த சூழ்நிலையில் இருந்தா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி இந்த அவர் எடுக்கிற வியூகத்துல எப்படி கட்சியை கட்டுப்படுத்தி கூட்டணியை வலிமைப்படுத்தி ஒன்றிய பாஜக மோடி அரசோடு உறவு வைத்துக் கொண்டு தனித்து ஆட்சியை கைப்பற்றுவார் என்று எந்த அடிப்படையில் நம்ம நம்புறது? இந்த செயற்குழியிலாவது ஒரு நல்ல செய்தி வரும் என்று எல்லாரும் காத்திருந்தார். இங்க கேசிபிஐ சொல்ற மாதிரி கட்சியை ஒன்றுபடுத்தாம இப்ப சின்னமாவோ, டிடிவியோ, ஓபிஎஸோ இவர்கள் அதிமுக அமித்ஷா உறவு கரம்பற்றிய பிறகு இப்ப அந்த 4 முனைகளிலும் இன்னும் சொல்ல போனா ஒரு துண்டாக வெளியேறிய செங்கோட்டையன் வரைக்கும் மௌனமா அமைதியா இருந்தார். இவர் வெளியே மெகா கூட்டணி அமைத்து வெளியிருக்கிறவங்களுடைய தன்னுடைய ஆதரவு சக்தியை மாற்றுகிற இவர் வியூகத்துல தேர்ந்தவரா இல்லையாங்கிறத விட இவரோடு இருந்து அதிமுக உயிராக இருந்து செங்கோட்டையனே வெளியே போறாரு. அப்ப தன்னுடைய செயற்குழு கூட்டத்திலையும் பங்கேற்றாரு, தொடர்ச்சியா கூட்டங்கள்ல பங்கேற்கிறாரு, சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி பேசுகிறாரு. நீங்க அவர் துண்டா இருக்கிறாருன்னு சொல்றீங்க. பேசுவோம், நம்ம அடுத்த சுற்றுல தொடர்ந்து பேசுவோம். திரு ராம்கி, இங்க அதிமுக ஒரு மதச்சார்பற்ற கட்சி, சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்லி தீர்மானம் போட வேண்டிய பின்னணி என்னவா இருக்கு? பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த பிறகு பாஜகவுடைய அஜெண்டாவை நோக்கி அதிமுக நகருங்கிறத அதை மறுப்பதற்காக ஒரு செயல் போடுறாங்க, அந்த ஒரு தீர்மானம் போடுறாங்க. அது ஒரு தீர்மானம், முக்கியமான தீர்மானம். அதை விட மிக முக்கியமான தீர்மானமாக நான் பார்க்குறது இந்த மெகா கூட்டணி. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தது அது ஒரு ஆரம்பம் தான்.